Hello friends, welcome back to my channel Cook with me. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு எல்லாரும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே, இப்போ நான் அதை ரிவீல் பண்றேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம செய்ய போற டிஷ் ஒரு சூப்பரான ஈவினிங் டிஷ்ங்க. ரொம்ப ஹெல்தியான பாசிப்பயிறு பாயசம் தாங்க இப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஈவினிங் டிஷ்ஷாக இது இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி இங்கே நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிக்க விரும்புகிறேங்க. இதை அந்த காலத்திலிருந்தே ஒரு மேஜிக்கல் ஃபுட்டாக கன்சியூம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுடைய ஹேர், ஸ்கின் எல்லாத்தையுமே இது பர்ஃபெக்டாக பார்த்துக்கும். அதுக்கப்புறமா பாசிப்பயிரை இப்போ நல்லா நான் வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும். ரொம்பவும் கருக விட்டுறாதீங்க. ரொம்ப கருக விட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதிரி பொன்னிறமா வறுத்துட்டு இதை எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு இது கொஞ்ச நேரத்தை ஆற விடலாம். இப்ப நம்ம கொஞ்சமான அளவுக்கு முந்திரி, தேவையான அளவுக்கு ஏலக்காய், ஒரு 10 அளவுக்கு பாதாம் பருப்பு நான் எடுத்து வச்சிருக்கேன். இது கூட அரை மூடி அளவுக்கான தேங்காயை திருப்பி வச்சிருக்கேன். இது கூட ஒரு 2 கட்டி அளவுக்கான வெல்லம் உங்களுடைய இனிப்புக்கு ஏற்ப நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு நல்லாவே ஆறிடுச்சுங்க. இதை நான் ஒரு மிக்ஸர் ஜார்ல மாத்திக்கிறேன். மிக்ஸர் ஜார்ல மாத்திட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான பக்குவத்துல வேணுமோ அப்படி நீங்க அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வாயில நல்லா கடிப்படுற மாதிரி 1க்கு 2 பல்ஸ் மோட்ல வச்சுட்டு கிரைண்ட் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு பவுடரியா வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பவுடரியா கூட அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி சாப்பிடுறதுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்குங்க. இதை நான் இப்போ ஒரு குக்கர்ல மாத்திக்கிறேன். இந்த 100 கிராம் அளவுக்கான பாசிப்பருப்பை குக்கர்ல இப்போ நான் சேர்த்துட்டேன். இதை கூட என்னுடைய தேவைக்கு ஏற்ப ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கான தண்ணியை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். நான் செஞ்சுருக்க இந்த ஒரு பாசிப்பருப்பு பாயசத்தை ஒரு 3லேருந்து 4 பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிட்லாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் நான் அந்த 1/2 லிட்டர் தண்ணி அளவுக்கு ஊற்றிட்டேன். இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துட்டு இதை கொஞ்ச நேரம் ஊற விடலாம். இந்த ஊற நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஏலக்காய், அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஒரு 10 பீஸ் அளவுக்கான பாதாம் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சில குழந்தைங்க இந்த மாதிரியான நட்ஸை சாப்பிட மாட்டாங்கங்க சும்மா கொடுத்தா. ஆனால் இப்படி நம்ம மிக்ஸர் ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி கொடுத்தோன்னா அவங்களுக்கே தெரியாமல் டேஸ்டியாக சாப்பிட்ருவாங்கங்க. இப்போ நான் அதே மாதிரி பல்ஸ் மோடில் வச்சுட்டு நான் நல்ல மிக்ஸர் ஜாரில் கிரைண்ட் பண்ணிட்டு எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் வாய்க்கு கடிப்படுற பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதை சாப்பிடும் போதே உங்களுக்கு ஹெவன்லி ஃபீல் கொடுக்குங்க. நான் இந்த மாதிரியான ஒரு பக்குவத்தில் எடுத்துக்கிறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்களா, உங்கள் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் நல்லா பவுடரியாக அரைச்சி கூட எடுத்துக்கலாம், தப்பே இல்லைங்க. இப்போது நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய இந்த ஒரு பாசிப்பயிர் கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இதை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கேப்பில் நம்ம இது கூடவே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பை நல்லாவே வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. இது ஒரு ரிச்சான ஃப்ளேவர் கொடுக்கும். சாப்பிடும் போதே சூப்பரான டேஸ்ட்டு அந்த முந்திரி பருப்பு கொடுக்குங்க. இப்போ நம்ம குக்கரை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம இப்போ விசில் வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ குக்கரில் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போது நம்ம நல்லா குக்கரில் ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம விசிலை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ விசிலை எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் எல்லாமே ரெடி ஆகிருக்குங்க. பார்த்தீங்கன்னாலே நல்லா கடித்து சாப்பிடக்கூடிய இந்த ஒரு பக்குவத்தில் ரெடி ஆகிருக்கும். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பசும்பால் கூட இதை ஊற்றி செஞ்சுக்கலாங்க. சூப்பரான ஒரு டேஸ்ட் இது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். நல்லா இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பாலில் படுற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. பாத்திரத்துக்கு கீழே உட்காராத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய துருகின தேங்காய்ங்க. துருகின தேங்காயும் இது கூட நம்ம சேர்த்து சாப்பிடும் பொழுது நமக்கு சூப்பரான ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த க்ரன்ச்சினஸ் நமக்கு தெரியுங்க. அதுக்காக நான் தேங்காயை நல்லா துருகிட்டு இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த ஒரு நேரத்தில் இது கூட நான் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த 2 கட்டி அளவுக்கான வெல்லத்தை இது கூட சேர்த்துக்க. நல்லா வெல்லம் கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பபிள் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரி நொறையாக வரும். இந்த ஸ்டேஜில் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உண்மையாக சொல்கிறேன், இதோட டேஸ்ட்டை பார்த்துட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உண்மையாகவே இது சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பபிள் வர மாதிரியான பக்குவம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்குவத்தை தாண்டி நல்லா கொதிச்சு வருதுங்க நம்மளுடைய பாயாசம். இந்த கொதிச்சு வர்ற இந்த ஒரு பக்குவத்தில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த ஒரு ஸ்வீட்னஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த ஒரு ரெசிபியோட சூப்பர் ஹீரோ நம்மளுடைய முந்திரிங்க. இது சூப்பரான ஒரு ரிச் ஃப்ளேவரை உங்களுக்கு கொடுக்க போகுது. இதை கூட நான் இதை கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, யம்மியான டேஸ்டியான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதை ஜாலியாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சர்வ் பண்ணலாங்க. உண்மையாகவே இதில் இருக்கக்கூடிய நட்ஸ், இதில் இருக்கக்கூடிய நிறைய கிராம்ஸ் உங்களுக்கு டெலிஷியஸான ஃப்ளேவரை கொடுக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி